இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வைகாசி விசாகத்துடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து இன்னைக்கு தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகருடைய கோவில்களில் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்லேயும் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வைகாசி விசாகத்துக்கு வந்து நம்ம விரதம் இருந்து பூஜை செய்யணும். காலையில் நம்ம குளிச்சுட்டு முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முருகருடைய கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படித்து நம்ம வந்து விரதத்தை தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தரப்பம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இளநீர், மோர், பானகம் இதெல்லாமும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக உங்களுக்காக ஒரு 2 நைவேத்தியம் செஞ்சுருக்கேன். வெண்பொங்கலும் கந்தரப்பமும் கூட வந்து நான் மாம்பழம் வச்சு பூஜை செய்கிறேன். மாம்பழமும் வச்சு பூஜை செய்யலாம், வாழைப்பழமும் வச்சு பூஜை செய்யலாம். மாம்பழம் வந்து கொஞ்சம் சிறப்பு அப்படின்றதுனால நான் மாம்பழம் வச்சு அன்றைக்கி பூஜை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் நம்ம வந்து கோவிலில் போயிட்டு நம்ம வந்து முருகருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவை வந்து தானமாக கொடுத்துட்டு இளநீரோ இல்லை மோர், பானகம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், வெண்பொங்கல், கந்தரப்பம் ஏதாவது வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா மே 28 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இந்த சிறப்பான நாளை நம்மளும் நம்ம வீட்டில் பூஜை செஞ்சு முருகனுடைய அருளை வந்து பெறலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்கள் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதனால் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த பூஜை முறையை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்பம் செய்கிறதுக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு ஆழாக்கில் வந்து தலை தட்டி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு மேலாப்பில் போட்டோம்னா இது வந்து கோபுரம் மாதிரி இருக்கும். இதுதான் இதோடைய அளவு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பருப்பு தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் இதை ஊற வைங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பச்சரிசி, சிறுபருப்பு, பால், உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், முந்திரி, நெய், பெருங்காயத்தூள். இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சிறுபருப்பை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நம்ம வதக்கிடலாம். இது ரொம்ப செவுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா இது வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ குக்கர் வச்சு நம்ம அரிசி களைஞ்சி அதில் சேர்த்துடலாம். நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சிறுபருப்பை இதோட சேர்த்துடுறேன். அடுத்தது அரை கப் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு இதை வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து இதோட சேர்த்துடலாம். இப்போ பேன் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். 1/4 இன்ச் இஞ்சியை வந்து நான் தட்டி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையும் வதக்கிடலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இதை வந்து நம்ம பொங்கலோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம சூடாக இருக்கும் போது பொங்கலுக்கு நெய் ஊற்றினோம்னா ரொம்ப இறுக்கமாக ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் சூடு ஆறினோன்னா வெதப்பாக இருக்கும்போது நெய் ஊற்றுனீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு இலகலாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம கந்தரப்பத்துக்கு ஏற்கனவே அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை நான் வந்து மிக்சரில் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தேங்காய் வந்து 1/2 மூடி இதோட சேர்த்து இப்போ நான் வந்து இதை மூடிடுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் 200 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. மாவும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணியே அரைக்காதீங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலில் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டியால் மாவை வந்து எடுத்து ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் எழும்பி வரும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம இன்னொரு கரண்டி மாவை எடுத்து மறுபடியும் ஊற்றலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் மாவு ஊற்றக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஒன்று மேலே எழும்பும் பொழுது தான் இன்னொன்று ஊற்றணும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த கந்தரப்பம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றும் பொழுது உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. உங்களுக்கு ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். இப்போ நம்மளுடைய கந்தரப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அப்பங்களாக ஊற்றி எடுத்துடுங்க. இப்போ நம்மளுடைய நெய்வேத்தியமான கந்தரப்பமும் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் மாம்பழம் படைச்சிருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் கூட படைக்கலாம். இந்த வைகாசி விசாக திருவிழாவில் எல்லார் வீட்லேயும் எல்லா வித வேண்டுதல்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.